வணக்கம் மக்களே. யாருடன் கூட்டணி? நாள் குறித்த தேமுதிக அழைப்பு விடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் விதமாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வருகிற 2026 ஜனவரி 9 கடலூரில் நடைபெறவுள்ள கட்சியின் மாநாட்டிற்கு வீடியோ மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அவர் விடுத்துள்ள அழைப்பில் தலைவரை குறிக்கும் விதமாக கீழ்வருமாறு பேசியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தலைவரை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் எனது வணக்கங்கள். வருகிற ஜனவரி 9, 2026 அன்று கடலூர் பாசார் கிராமத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தர வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்ட பிரேமலதா அவர்கள், அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கட்சியின் முழக்கத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் இந்த மாநாடு தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு மற்றும் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிடும் தாளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சில தினங்களுக்கு முன்பாக சந்தித்து பேசியுள்ளார். அப்போது இரு கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டுள்ளது. இப்போது கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் தொகுதிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாஜக எதிர்பார்க்கும் தொகுதிகளை ஒதுக்க அதிமுக விரும்பவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்களை அமித்ஷாவிடம் தெரிவிக்க நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவர் டெல்லி செல்லும் முன் 1 மணி நேரம் EPS அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அதிமுக தலைமையிடம் 75 தொகுதிகளை கேட்கும் வகையில் தொகுதி பங்கீட்டு பேச்சை தொடங்க வேண்டும் என்றும் 50 தொகுதிகளை உறுதியாக பெற வேண்டும் என்றும் அமித்ஷாவிடம் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மொடக்குறிச்சி, ஊட்டி, கோபிசெட்டிப்பாளையம், கிணத்துக்கடவு, கோவை வடக்கு, தென்காசி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கடலூர், காங்கயம், மதுரை, அவிநாசி, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 20 தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அந்த தொகுதிகளை கட்டாயம் கேட்டு பெற்றுக்கொள்ள அக்கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்களை, நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.